लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலிருந்தாய் ஸ்ரீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2811வது நாள் பாசுர பதிவேற்றம். பெரியாழ்வார் நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 6ஆம் திருமனுடைய 5வது பாசுரம், 65வது பெரிய திருவந்தாதி பாசுரம். இது முதலிலே தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகூரும் சோலை சூழ் மொய்பூம் பொரு நல்குருகூரன் மாறன் பேர் கூறு என்பதாகும். 65வது பாசுரம். கலந்து நலியும் கடும் துயரை நெஞ்சே மலங்க அடித்து மடிப்பான் விலங்கல் போல் தொன்மாலை கேசவனை நாரணனை மாதவனை சொன்மாலை எப்போதும் சூட்டு. தன்னுடைய நெஞ்சத்தை கூப்பிடுகிறார். நெஞ்சே வாராய் இங்கே என்று அழைக்கிறார். நம்மோடு கூடவே இருந்து கொண்டு இம்சை அளிக்கக்கூடிய கடுமையான துக்கங்களை அதனுடைய முகமானது சிதற அடிக்கப்படுகிற வழியிலே நமக்கு காப்பானாக. விலக்கல் போல் என்றால் மலை போன்றவனும், தொல்மாலை என்றால் அனாதிகாலமாக நம்மேல் பாசமுள்ளவனும் மோகமுள்ளவனுமான சிறந்த குழல் கற்றை உடையவனான கேசவனை, ஸ்ரீமன் நாராயணனை, திருமகள் கேள்வனாக இருக்கக்கூடிய மாதவனை, எந்த மா தவத்திற்கும் எட்டாதவன் ஆனால் மா என்கிற லட்சுமியினுடைய பலனாக லட்சுமியினுடைய நாதனாக இருக்கக்கூடிய மாதவனை பாசுரங்களாகிய மாலையிலே சர்வகாலமும் சமர்ப்பித்துக் கொண்டே இரு என்று சொல்லுகிறார். இதிலிருந்து வரக்கூடிய 3 பாசுரங்களிலே தம்முடைய திருவுள்ளத்திற்கு நன்மையை உபதேசித்து அருள்கிறார். நெஞ்சத்தை தம்முடைய கூடவே இருந்து நம்மை துன்படுத்துகின்றனாய் அனுபவித்தே ஒழிக்க வேண்டிய பாவங்களை அதனுடைய முகமானது சிதற புடைத்து பின் ஒரு காலம் நம் அருகே வடவிட்டாமல் வரவிட்டாமல் துடைத்த வேண்டுமானால் எம்பெருமான் விஷயத்திலே நல்ல பாசுரங்களை இடைவிடாமல் பாட வேண்டும் என்று சொல்கிறார். பாடிக்கொண்டே இரு என்கிறார். இந்த பாசுரத்திலே துயர் என்று துக்கங்களையும் துக்கங்களுக்கு காரணமான பாவங்களையும் சொல்லும். அசேதனங்களான பாவங்களை மலங்கடித்தால் அசம்பாவிதமாயினும் அவற்றினிடத்து தமக்குள்ள ரோஷத்தை காட்டினார் என்பதனால் அதை மடிப்பான் என்று ஆன்மீதி சேர்த்து சொல்லுகிறார். விலங்கல் தொன்மாலை என்றால், விலங்கல் என்றால் மலைக்கு பெயர். மலையானது ஒருவராலும் அசைக்க முடியாமல் எப்படி ஸ்திரமாக இருக்கிறதோ அதுபோல் எம்பெருமானுடைய கருணை முதலான விஷயங்கள் மாதர்களுக்கு எப்போதும் சலிப்படிக்க முடியாமல் வேதாந்தங்களினுடைய பொருளாக ஸ்திரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஸ்திர பிரக்ஷன் என்று சொல்வார். ஸ்திர பிரக்ஷன் என்றால் ஸ்திரமான கொள்கையுடையவனை மலைக்கோமானமாக வேதாந்தங்களிலே சொல்வது உண்டு. நின்ற குன்றத்தை நோக்கி நெடுமாலே வாவென்று கூவும் என்ற திருவாய்மொழியும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மால் என்பதற்கு மோகமுடையவன் என்று பொருள். தொல்மால் என்பதற்கு நெடுநாளாக நம்மோடு தொடர்புடையவன், நமக்கு மேல் மோகம் கொண்டவன் என்று சொல்வது. எதிர்குழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கேல் எம்மான் திருவிக்கிரமனையே என்று திருவாய்மொழியிலேயும் செய்தருளியிருக்கிறார் ஆழ்வார். கேசவன் என்பதற்கு 3 வகையாக சொல்லலாம். சிறந்த முடிக்கற்றை உடையவன் என்று கேசவன் என்று பொருள். பிரம்மருத்ராதி தேவர்களுக்கும் தேவன் என்பதனால் அவன் கேசவன். கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவிலே வந்து அவன் கையால் மாண்டான், அதனால் கேசியை கொன்றவன் கேசவன் என்று 3 வகையாக பொருள் கூறலாம். சொல்மாலை சூட்டு என்பதற்கு அடியாருடைய வாயிலிருந்து வருகிற பாசுரம் எம்பெருமானுக்கு பூமாலை போன்று பரமபோக்கியமாக இருக்கிறதா. எனவே பாடல்களை நாம் சொல்மாலை என்று சொல்லுவது வழக்கம். பூமாலையை தலைமையில் அணிந்து மகிழ்வது போல இப்படிப்பட்ட அருளி செயல்களையும் எம்பெருமான் தலையிலே தூக்கி கொண்டாடுவான் என்பது உண்மை. சூட்டு எனப்பட்டது சூட்டினேன் சொல் மாலை என்று
பொய்கை ஆழ்வாரும் உலகில் மாதற்கு எடுத்து கூறியிருக்கிறார். எனவே நல்ல பாசுரங்களாக எப்போதும் நினைத்து கொண்டே பாடிக்கொண்டே இரு. நம்மீது பன்னெடுங்காலமாக ஆசை கொண்டிருக்கிறது பெருமான் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி அருள்வான் என்று சொன்ன பாசுரம் இந்த 65வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். கலந்து நலியும் கடும் துயரை நெஞ்சே மலங்கு அடித்து மடிப்பான் நிலங்கள் போல் தொன்மாலை கேசவனை நாரணனை மாதவனை சொன்மாலை எப்போதும் சூட்டு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவல் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.